சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வாங்க, உங்களுடைய நட்சத்திரத்தை சொல்லும் போதே நீங்களே கேட்டுக்கிறது சிறப்பு. மற்றவர்கள் சொல்லி கேட்கறதுக்கு விட நீங்க நான் சொல்லும் போதே கேட்டீங்கன்னா அழகா நீங்க எழுதிக்கலாம், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா லைக் பண்ணி பார்க்கதான் சிறப்பு. சித்திரை சிதம்பர நடராஜர் கோயில், உங்களுக்கு பணவரவே இருக்கும் கோயில் பார்த்தீங்கன்னா சிதம்பர நடராஜர் கோயில், காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில். இந்த 2 கோயிலுமே சிறப்பான பணவரவை ஈர்க்கும் சக்தி அந்த கோயிலுக்கு உண்டு. உங்க நட்சத்திரத்துக்கு பரிகார பூ அப்படின்னா செம்பருத்தி, செவ்வந்தி. பரிகார மரம் அப்படிங்கிறது வன்னி மரம். ஹஸ்த சித்திரை நட்சத்திரத்துக்கு வன்னி மரம். வழிபடும் முறை அப்படின்னீங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகன் அல்லது சிவனை வழிபடணும். செவ்வாய்க்கிழமைனா நீங்க எப்படி இருந்தாலும் ஒரு முருகனை போய் பார்த்தரணும், இல்லாட்டி சிவனை பார்த்தரணும். அதான் போற வழியிலையாவது நீங்க ஏதோ ஒரு கடவுளை நீங்க பார்த்துட்டு தான் போகணும். ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லுங்க. ஓம் இல்லாட்டி சரவண பவ. எந்த கோயிலுக்கு போறீங்களோ அந்த இது, இல்லாட்டி பொதுவா ஓம் நமச்சிவாயா இதை சொல்லிட்டு போகணும். இதை 11 முறையே 27, 48, 108 முறைகள் சொல்வது நல்ல ஒரு விஷயம். பணவரவு பரிகாரமா என்னன்னா சிவப்பு மலர்கள். உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், சிவப்பு மலர்களால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணணும். ஏன் அப்படின்னா உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. எப்பவுமே அந்த அதிர்ஷ்ட நிறத்துல இருந்துதான் ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு வரும். அப்ப சிவப்பு மலர்களால் சிவபெருமானுக்கு அது அர்ச்சனை பண்ணணும். உங்களை அதிர்ஷ்ட நிறமும் சிவப்பு தான். ஏதாவது நோட்டு, உண்மையாவே நோட்டு புத்தகங்கள் மாணவர்களுக்கு தான் கொடுக்கும். இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா இப்ப 14 நட்சத்திரம் சொல்லிட்டோம். இதுல நிறைய கல்விக்கு தான் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த கல்விக்கு ஒரு உதவி பண்ணினாலோ, அன்னதானம் பண்ணாலோ, இல்ல வஸ்திர தானம், இந்த 3 தவிர ஏதாவது வந்திருக்கா பண்ணுனாதான் நம்ம கர்மா குறையுங்கிறது நிச்சயம் எழுதப்பட்ட விதி. அப்ப இதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்க நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுப்பது இது உங்களுடைய தானம். இந்த தானத்தினால கர்மா எப்படி நீங்கும் அப்படின்னா, கோயிலில் விளக்கு ஏற்றி தொழிலாளர்களுக்கு உதவி செய்தால், கோயில விளக்கு ஏற்றுவது கர்மா குறையும். அடுத்தது தொழிலாளர்களுக்கு, யாராவது கூலி தொழிலாளர்களுக்கு உதவி செய்தாலும் கர்மா குறையும். இது 2மே தானம் நோட்டு புத்தகங்கள். கர்மா குறையும் அப்படி கோயில விளக்கு ஏற்றணும், தொழிலாளர்களுக்கு உதவி செய்யணும். இது சிறப்பான ஒரு விஷயம். அடுத்தது சிறப்பு அந்த விசேஷ பரிகாரம்னு சொன்னா மாதாந்திர பிரதோஷம். ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷத்துல வழிபட்டு வந்தா, பிரதோஷ வழிபாடு அது நீங்க கோயிலுக்கு போறீங்களா, இல்ல பிரதோஷத்துல நீங்க ஏதாவது ஒரு நேரம் நீங்க நீங்க என்ன சொல்றது ஃபாஸ்டிங் இருக்கிறீங்களா, இல்ல ஏதாவது ஒரு முறையில வழிபட்டா உங்களுடைய தடைகள் விலகி முன்னேற்றம் மட்டுமே கிடைக்கும். முன்னேற்றம் மட்டும்தான் கிடைக்கும். அது நிச்சயமான ஒரு உண்மை. மாதந்தோறும் வரக்கூடிய பிரதோஷ நாள்ல நீங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே போதும். இல்ல அந்த பிரதோஷ வழிபாடு வீட்டுல இருந்தே செய்வது நிச்சயம் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். அடுத்ததா போயிடலாமா? அடுத்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். சுவாதி